வணக்கம். பிஆர் அப்டேட்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 15/7/2024க்கான ப்ரீ பிளான் பார்க்க போகிறோம். இது நிறைய இம்பார்ட்டண்டான லெவல்ஸும் நிறைய விஷயமா நிறைய இன்ஃபர்மேஷனும் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேலே வந்து மார்க்கெட் சர்ன்னு போயிட்டு இங்கே ஸ்டாப் ஆகி திருப்பி அங்கேருந்து இறங்கி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு அதை பிரேக் ஆகி திருப்பி இவ்வளோ தூரம் போயிருக்கான், திருப்பி வந்திருக்கான். எனக்கு இதை பார்க்கும்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட் எனக்கு தோணுது. இங்கே பாருங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அர்த்தம் என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலாம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆகி இந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். வேற எதுவுமே கன்ஃபார்மாக கிடையாது, நிறைய சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய சான்ஸ் இருக்கு, அவ்வளோதான். இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கிடையாது. பிரேக் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. இந்த லெவல் நான் வந்து பண்ணிட்டேன், அதை நான் ஃப்ரண்ட் பேஜில் அப்லோடும் பண்ணுறேன். அப்போ அதை கிளியராக பாருங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. 24,484 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 24,440. அப்ப எவ்வளோ 44 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இந்த வந்து இங்க வரைக்கும் நமக்கு என்ட்ரி எப்பவுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பிரேக் ஆகணும்னு எடுக்காதீங்க. அழகா பிரேக் ஆயிட்டு ரீடெஸ்ட் கொடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் நல்லா போட்டானா அழகா இறக்கி எடுக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரைட்டு. 24,440 உங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ஹை லிக்விட் ஜோன் என்ன அர்த்தம்னா, இங்க பட்டோனே மார்க்கெட் பட்டுன்னு ஒரு பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே ட்ரேட்ல இருக்கீங்கன்னா இந்த லெவல் அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்க பொசிஷனை மாத்திக்கோங்க. அது உங்க கையில இருக்கு. இது எடுக்க போறீங்கன்னா இப்போ இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன வேணாலும் பண்ண முடியுதோ பண்ணிக்கோங்க, இல்லை கத்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நானும் கத்துப்பேன். எனக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் எல்லாமே சொல்லிக் கொடுத்தது வந்து பி ஸ்கொயர் ட்ரேட் அகாடமி தான். அதோட லிங்க்கும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கத்துக்கணும்னா அவங்ககிட்ட போங்க, அவங்களுக்கு சூப்பரா சொல்லி தருவாங்க. ஓகேவா? அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் வந்து இங்க இருக்கான், 24,282. இந்த லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இங்க பட்டுட்டு மார்க்கெட் வந்து திருப்பி போகலாம். இங்க என்ன ஒரு அழகுனா, இந்த ட்ரெண்ட் லைன் செம்ம அழகா இருக்கா. இந்த 10 ஜூலை 10:40 வந்து நான் எடுத்து அங்க இருந்து 11ஆம் தேதி ஜூலை 12 டேட்டு 5 நிமிஷம் கேண்டில்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னா, நாளைக்கு பாருங்க. இப்போ இது ஃபியூச்சர், இப்போ எதிர்காலத்துல நடக்குதான்னு பாருங்க. மார்க்கெட் பிரேக் ஆயிட்டு இவ்வளவு தூரம் வரான், ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு இருங்கப்பா அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. இதான் சப்போர்ட். மார்க்கெட் என்ன ஆகும் தெரியுமா, ட்ரெண்ட் லைன் போட தெரிஞ்சவங்க இது பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ஐயோ பிரேக் ஆயிடுச்சு அப்ப நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஆனா இங்க சப்போர்ட் இருக்கு, மார்க்கெட் பட்டுட்டு திருப்பி உள்ள போனாலும் போவோம், பிரேக் ஆனாலும் ஆகலாம். ஆனா நமக்கு சப்போர்ட்டுக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லெவல் நான் ஃப்ரண்ட் பேஜ்ல போடுறேன், அதை உட்காந்து அழகா மார்க் பண்ணிக்கோங்க. இதுலயும் நான் கிளியரா சொல்லியிருக்கேன், நான் நம்புறேன். ஓகேவா? நீங்க வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்க சொல்லுங்க. 5 சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது இன்னும் நிறைய வரும், நிறைய எஃபர்ட் போடும் நான் நம்புறேன். ஃப்ரண்ட் பேஜ்லயும் 63 வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னை நம்பி வந்திருக்கீங்க, நான் நல்ல நல்ல கண்டென்ட்டா போடுவேன். தேங்க்யூ. அடுத்து என்ன பண்ணலாம், அதுக்குள்ள தேங்க்யூ சொல்லிட்டு பாருங்க. பேங்க் நிஃப்டி வந்து நான் போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பட்டு நம்ம வந்து ஆப்ஷன்ல வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடா இருக்கும் பாருங்களேன். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பட்டு சர்ன்னு வந்துட்டான். சரி, இதை விடுங்க, இப்போ முடிஞ்ச கதை. நாளைக்கு, அதாவது திங்கக்கிழமை நம்ம பாக்குறோம்னா இதான் ரெசிஸ்டன்ஸ் 52,633. ஏற்கனவே பட்டு கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டான். இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் 15வது காட்டுறேன், சரிதா? 15 நிமிஷம் கேண்டில்ல பாத்தீங்கன்னா நான் 24 ஜூன் 3ஆம் தேதி கேண்டில், அன்னைக்கு 24 ஜூனோட கேண்டில் எடுத்து அதை
11 ஜூலை கேண்டலோட ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் வந்து 51,935. இது 15 நிமிஷத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கேயும் நீங்க பாருங்க, நான் 5 நிமிஷத்துக்கு போறேன். மார்க்கெட் இங்க ஒரு இன்வெர்டர் ஹெட்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு சர்ன்னு மேல போயிட்டான். இங்க பாருங்க, ஹெட்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கான். நிஃப்டி மாதிரி தான். அப்படியே அவ்வளவுதான். சாப்டர் க்ளோஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, இங்க இன்வெர்டர் ஏதாச்சும் சொல்றது இருக்கா? அப்ப என்ன கீழே போக நிறைய சான்ஸ் இருக்கு. நமக்கு அப்ப என்ட்ரி எங்க? இதை உடைச்ச உடனே இந்த லெவலை பிரேக் ஆனதுக்கு அப்புறமா 52,222.50 அதுல வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து நான் சொல்ற இடத்துல வரணும். அந்த பிரைஸ்லயே வந்து இங்க வரணும். இங்க வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஒரு ரேஞ்சும் இருக்கு. நீங்க ஏற்கனவே ட்ரேட்ல இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 51,935 சப்போர்ட். நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கு, அடிச்சு நவுத்தலாம். நல்லா ட்ரேட் பண்ணுங்க. திங்கக்கிழமை நீ இதுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இன்னும் ஏதாச்சும் ஃபீட்பேக் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கொடுங்க. நான் நல்லபடியாக இன்னும் பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணுவேன். ட்ரேட் போஸ்ட் போட வீடியோ போடுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.